முருகன் கோவில், திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதி எல்லாம் அருள் பாலிக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு சென்னை ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி இருந்தாலும் இந்த சென்னை இப்பொழுது சீரழிந்து இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். திமுக ஆட்சிக்கு வந்து 4 வருடங்கள் ஆகிவிட்டது. இந்த 4 வருடங்களிலே என்ன நடந்திருக்கிறது? சொத்து வரியை கூட்டியிருக்கிறார்கள், ஆதி ராஜாராம் குறிப்பிட்டு பேசினார். மின்சார கட்டணத்தை கூட்டினார்கள், பிறகு தொழில் வரியை கூட்டினார்கள். மின்சார கட்டணம் ஆண்டு ஒன்றிற்கு 6% டெபாசிட் வேறு அதிகமாக கட்ட வேண்டும். இன்றைக்கு சட்டமன்றத்திலே முதலமைச்சர் பேசினார். மத்தியிலே இருந்து எங்களுக்கு சொத்து வரி கூட்ட சொல்கிறார்கள், அதனால்தான் சொத்து வரியை கூட்டுகிறோம் என்று சொன்னார். மத்திய அரசு என்ன சொன்னது என்றால், உங்களுடைய வருவாயை நீங்கள் கூட்டுங்கள், மக்கள் மீது பழி சுமத்தாதீர்கள், மக்கள் மீது சுமை ஏற்றாதீர்கள் என்று சொன்னார். இதுதான் மத்திய அரசு பாரத நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார். வளர்ச்சியடைந்த தமிழகம் அவர் சொல்றார், முதலமைச்சர் சொல்றாங்க வளர்ச்சியடைந்த தமிழகம். எதில் வளர்ச்சி அடைந்திருக்கு? தமிழகத்தில் தான் அதிகப்படியான போதைப் பொருட்கள் நடமாடுவதும் தமிழகத்தில் தான், அதுவும் குறிப்பாக சென்னையில். யாரெல்லாம் இருக்கிறாங்க? மதிப்புக்குரிய அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இருக்கிறார்கள், இன்னொரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய நண்பர் தான் ஜாபர் சாதி 3500 கிலோ கஞ்சா எடுத்துட்டு போனார், 2000 கோடி ரூபாய். யாருடைய நண்பர் அவரு? துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய நண்பர் அவரு. எல்லா போதைப் பொருட்களையும் கடத்துறவர். இந்த 3 மாசம் தான் நாட்கள் எண்ணப்படுகிறது. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிருக்கிறது. 171 நாள் தான் என்ன இருக்கு. இந்த திமுக ஆட்சிக்கு குறிக்கப்படுகிற நாட்களுடைய எண்ணிக்கை 171 நாள் தான்.